ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே சிலாஜிசம் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கேஸ். ஓகேங்களா? இந்த சிலாஜிசம் அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கேஸ். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல், இப்போ பேங்க் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷனாக இருக்கும். மெயின்ஸ் லெவல்லையும் உங்களுக்கு வரலாம் கேஸ். ஓகே, அண்ட் தென் இந்த சிலாஜிசம் அப்படிங்கிற டாபிக் உங்களுடைய சிலபஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வேணுனாலும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், ஃபைன். ஸோ இந்த A to Z சீரீஸில் இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க கேஸ். ஓகே கேஸ், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வந்து சிலாஜிசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? சிலாஜிசம் அப்படிங்கிறதுனா என்னதுன்னா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிஸ்டிக் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலாஜிஸ்டிக் ரீசனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சிலாஜிஸ்டிக் ரீசனிங் அப்படின்னு என்னதுன்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க கேஸ். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு 1 or 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் மினிமம் 2லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் கொடுத்துருக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி கன்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கன்க்ளூஷனோ ஒரு 1 or 2 எவ்வளோ வேணாலும் கொடுத்துருப்பாங்க. இந்த கன்க்ளூஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது தான் இந்த சிலாஜிஸ்டிக் ரீசனிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சிலாஜிஸ்டிக் ரீசனிங் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸில் சில விஷயங்கள் இருக்கும்ல கேஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல கேஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஒரு அசம்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறது, ரியல் எக்ஸாம்பிளோட உண்மையாக இருக்கணும். இப்போ என்ன சொல்கிறது கேஸ், ஆல் சன் ஆர் மூன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லா சன்னும் மூணா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கரெக்ட் தானே கேஸ்? ஆர் ஆல் லைக் ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்லாம் இருக்கும். நீங்கள் வந்து அது உண்மையானது யூனிவர்சலாக உண்மையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து கண்டிப்பாக ட்ரூ அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னா வென் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் கைஸ். ஓகேங்களா? என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னா வென் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அந்த வென் டயக்ராம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரியல் வேர்ல்டோட அதை நம்ம லிங்க் பண்ணி அது உண்மையானதான் யோசிக்கவே கூடாது. அதில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ட்ரூ அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வென் டயக்ராம் வரையணும். நெக்ஸ்ட் இந்த கன்க்ளூஷனை வந்து இந்த வென் டயக்ராமில் செக் பண்ணி இதை ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் சிலாஜிசம் கைஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிஃபையர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் கைஸ். குவான்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவான்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது அதாவது அது வந்து இவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் குவான்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது கைஸ். ஆல்னு சொல்லுவாங்க, சம்னு சொல்லுவாங்க, ஒன்லின்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் சம் நாட் அப்படின்னு சொல்லலாம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி எ ஃபியூ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஆல் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம், அந்த குவான்டிஃபையர் அப்படிங்கிற. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸில் ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னா எல்லா டாக்ஸும் கேட்ஸ் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங், எல்லாமே. ஓகேங்களா? சம் அப்படின்னா கொஞ்சமா அப்படிங்கிற மாதிரி. ஒன்லி அப்படிங்கிற மீனிங்ஸ் எல்லாமே தான் இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சு, இந்த குவான்டிஃபையரை வச்சு வந்ததுன்னா அதுக்கு எப்படி வென் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிற பேசிக்கை பார்த்துட்டு நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகேங்களா? தென் இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் கேஸ், இந்த சிலாஜிசம் வந்து ஆல்ரெடி ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் நான் ஆல்ரெடி டீச் பண்ண வீடியோஸோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கேஸ். ஓகே ஃபைன். ஸோ இந்த குவான்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்னேன்ல, அந்த குவான்டிஃபையர்ஸில் ஃபர்ஸ்ட் டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆல் ஏ ஆர் பி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா, ஏ எல்லாமே பி அப்படிங்கிறது, ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்கின்றது, அதுதான் அதோடைய மீனிங். புரியுதுங்களா? தமிழ் மீனிங் சொல்லணும் அப்படின்னா இதை வென் டயக்ராமில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஏ ஆர் பி தானே. இப்போ ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன், இதை ஏன்னு வச்சுக்கிறேன்னா எல்லா ஏவும் பி தானே. ஸோ ஆல் ஏ ஆர் பி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆல் ஏ ஆர் பி அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். புரியுதுங்களா கைஸ்? ஸோ இதோட மீனிங் என்னது, ஆல் ஏ ஆர் பி அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். ஓகேங்களா கைஸ்? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ வந்துட்டு 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லித்தரேன். 1 2 3 4 இப்படின்னு இருக்குன்னா இப்போ என்ன சொல்லலாம், ஆல் ஏ ஆர் பின்னு சொல்லலாம். ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்கா இப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வென் டயக்ராம் போடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு வென் டயக்ராம் பார்த்தீங்கன்னா
ஏபி ரெண்டுமே ஒரே மாதிரியும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 1 2 3 இருக்குது, பி ஈக்குவல் டு 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், ஆல் ஏ ஆர் பின்னு சொல்லலாம். பட் ஏயும் பி ஈக்குவலாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரே சர்க்கிள் வச்சும் போட்டுக்கலாம். புரியுதுங்களா கை? ஸோ ரெண்டுமே நம்ம போட்டுக்கலாம். பட் ஆல் ஏ ஆர் பி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னா இருக்கிறதுலே கம்மியாக ஓவர்லேப் ஆகியிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பி வந்து இவ்வளோ இருக்குது, அதில் ஏ இத்தனோட இடத்துல தான் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஏ பி ஈக்குவலாக மேக்ஸிமம் ஓவர்லேப் ஆகிருக்கு, அதாவது கம்மியாக ஓவர்லேப் ஆகிருக்கிற டயக்ராமை தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். புரியுதுங்களா கை? ஸோ ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த வென் டயக்ராமை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த வென் டயக்ராமும் இட் இஸ் கரெக்ட். பட் இது வந்து எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னா ரெண்டு கன்க்ளூஷன் இருக்குது கைஸ். ஓகேங்களா? அதாவது என்ன கன்க்ளூஷன்னா டெஃபரண்ட் கன்க்ளூஷன் ஒன்று இருக்கும், பாசிபிள் கன்க்ளூஷன் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். டெஃபரண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் லைக் இந்த மாதிரி இருக்கணும். பாசிபிள் கன்க்ளூஷனாக இது பாசிபிளாக சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு டயக்ராமில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஆல் பிஆர் ஏ அப்படிங்கிறது பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டயக்ராமும் பாசிபிள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் ஆல் ஏ ஆர் பிக்கு டயக்ராம் அப்படிங்கிறது இதுதான் கைஸ். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றுக்கும் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன கன்க்ளூஷன் வந்தால் ட்ரூவாக இருக்கும் ஃபால்ஸாக இருக்குங்கிறது நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஓகே, ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனி 100% ஈச் எவ்ரி இந்த மாதிரி எந்த வேர்டு கொடுத்துருந்தாலும் இதுக்கு எந்த மீனிங் அப்படின்னா ஆல் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். இப்போ எனி ஏஆர்பி 100% ஏஆர்பி ஈச் ஏஆர்பி எவ்ரி ஏஆர்பி இந்த மாதிரி எது கொடுத்துருந்தாலும் அதோட மீனிங் என்னன்னா ஆல் ஏஆர்பிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம். ஸோ சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது கொஞ்சமாவது இருக்கணும். சம் ஏஆர்பின்னா ஏல இருக்கிற கொஞ்சமாவது பியில் இருக்கணும். அதாவது மினிமம் அதாவது சம் அப்படிங்கிறது என்னதுன்னா மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் எல்லாமே வரைக்கும் கூட இருக்கலாம். அதுதான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் இப்போ சம் ஏஆர்பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம் ஏஆர்பி அப்படின்னு இருக்குன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு 1 2 3 இந்த மாதிரி போட்டுட்டு பி இஸ் ஈக்குவல் டு 3 4 5 6 இப்படின்னு போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சம் ஏஆர்பின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த 3 இருக்குங்கிறது இங்கே இருக்கா. ஸோ அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது அதில் இருந்ததுனாலே நம்ம சம் ஏஆர்பின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு இருக்குனாலும் இதுவும் நீங்கள் சம் ஏஆர்பின்னு சொல்லலாம். ஏன்னா சம் அப்படிங்கிறது மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் எல்லாமே வரைக்கும் கூட உங்களால் சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சம் ஏஆர்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இந்த சம் ஏஆர்பியை வென் டயக்ராம் ஃபார்மேட்டில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏ இது பி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சம் ஏஆர்பி. ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் திஸ் இஸ் கால்ட் அ சம் ஏஆர்பி. ஓகேங்களா கைஸ்? ஓகே நெக்ஸ்ட் இந்த சம்முக்கு இன்னும் சில நேம்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ அப்படின்னு சொன்னாலும் சம் தான். இப்போ வெறும் ஃபியூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க இப்போ 70% 30% ஆர் ஆஃப் ஆஃப் த சம்திங் இந்த மாதிரி என்ன வேர்ட்ஸ் வந்தாலும் அதோட மீனிங் என்னன்னா சம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? ஃபியூ சொல்லலாம். நெக்ஸ்ட் மோஸ்ட் மெனி இந்த மாதிரி எந்த வேர்ட்ஸ் வந்தாலும் அதோட மீனிங் என்னதுன்னா சம் தான். மெனி ஏஆர்பின்னு கொடுத்துருந்தாலும் அதோட மீனிங் சம் ஏஆர்பி தான். இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்கலாக அதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா கைஸ்? ஓகே அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஏபி இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி போட்டாலும் இது கரெக்டு தான். சம் ஏஆர்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இது பார்த்தீங்கன்னாலும் இந்த டயக்ராமும் ஆக்சுவலி கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் ஏ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஏஆர்பின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சம் ஏஆர்பின்னு சொன்னாலும் இதுவும் கரெக்ட் தான். என்ன சொன்ன சம்முங்கிறது மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் ஆளுங்கிறது கூட கரெக்ட் தான். ஸோ இதுவும் சம் ஏஆர்பி பாசிபிள் கன்க்ளூஷன் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா இதுவும் கரெக்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ சம் ஏஆர்பின்னா இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம். பட் கரெக்டான டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஓவர்லாப்பிங்கோட இருக்கிறது இதுதான். ஸோ சம் ஏஆர்பின்னா நீங்கள் இந்த மாதிரி மட்டும்தான் போட்டுக்கணும். ஓகேங்களா கைஸ்? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது கைஸ். அதாவது நோ ஏஆர்பி நோ அப்படிங்கிற குவான்டிஃபையர் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏல இருக்கிற எதுவுமே பியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அது மீனிங். புரியுதுங்களா கைஸ்? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ
இது பி, அதாவது ரெண்டுக்குமே ஒரு கனெக்ஷனும் இல்லை. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏக்கும் பிக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை, ஏல இருக்கிற எதுவுமே பியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். புரியுதுங்களா? ஸோ வென் டயக்ராம் ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இதுதான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2, பி இஸ் ஈக்குவல் டு 3 4, இந்த மாதிரி ஏல இருக்கிற எதுவுமே பியில் இருக்கக்கூடாது. ஸோ அதை டயக்ராமேட்டிக்கலாக இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா கைஸ்? நெக்ஸ்ட் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எ ஃபியூ பார்க்குறதுக்கு முன்னாடி சம் நாட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த சம் நாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஏ ஆர் நாட் பி, சம் ஏ ஆர் நாட் பி இப்படின்னு இருக்குன்னா இதோட மீனிங் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 இருக்கு. பி இஸ் ஈக்குவல் டு 3 4 5 இப்படின்னு 3 4 5 6 இந்த மாதிரி இருக்குன்னா சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னா மீனிங் என்னதுன்னா ஏல இருக்கிற சிலது கண்டிப்பாக பியில் இருக்கக்கூடாது. அந்த 1 2 இங்கே பியில் இல்லையா, ஸோ சம் ஏ ஆர் நாட் பின்னு என்னால் சொல்ல முடியும். பட் ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. புரியுதுங்களா? சம் ஏ ஆர் நாட் பின்னா ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஓகேங்களா கைஸ்? இதுலேயும் பார்த்தீங்கன்னா சம் அப்படிங்கிறதோடைய மீனிங் என்ன சொன்னேன், மினிமம் 1 to மேக்ஸிமம் ஆல் அப்படின்னு சொன்னேன். ஸோ சம் நாட் அப்படின்னா மினிமம் ஒன்னாவது இருக்கக்கூடாது, எல்லாமே இல்லைனாலும் அது கரெக்ட் தான் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3, A is equal to 1 2 3, B is equal to 4 5 6 இப்படின்னு இருந்தாலும் இதையும் நீங்கள் சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கக்கூடாது. சிலது அப்படிங்கிறது மினிமம் 1லேருந்து எல்லாமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. புரியுதுங்களா கைஸ்? ஸோ இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். சம் ஏ ஆர் நாட் பின்னா ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஓகேங்களா கைஸ்? ஸோ இதுக்கும் எப்படி டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். இதோட மீனிங் என்னென்னா இந்த சம் ஏ ஆர் நாட் பின்னா இது, சம் ஏஆர் பின்னா இந்த பார்ட் கரெக்டாக, சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னா ஏல இருக்கிற சிலது பியில் இல்லை அப்படிங்கிறத அது மீனிங். புரியுதுங்களா கைஸ்? இந்த மாதிரி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அதோடைய மீனிங் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன குவான்டிஃபையர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அ ஃபியூ அப்படிங்கிற குவான்டிஃபையர். ஒன்லி அ ஃபியூ அப்படிங்கிறது ஒன்லி அ ஃபியூ ஏ ஆர் பி அப்படிங்கிறதோட மீனிங் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அ ஃபியூனா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சம் ப்ளஸ் சம் நாட். ஓகேங்களா கைஸ்? இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சம் ப்ளஸ் சம் நாட். அதாவது ஒன்லி அ ஃபியூ ஏ ஆர் பின்னா சம் ஏ ஆர் பி அண்ட் சம் ஏ ஆர் நாட் பி அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு B is equal to 3 4 5 அப்படின்னு இருக்கும்போது இந்த 3 வந்து இங்கே இருக்கா, ஸோ சம் ஏ ஆர் பின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த 1 2 அப்படிங்கிறது இங்கே இல்லையா, இப்போ சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்ல முடியும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறது தான் ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம ப்ரீவியஸ் இது பார்த்தோம்ல 1 2 3, B is equal to 4 5 6 இருக்குன்னா இதை ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பின்னு சொல்ல முடியாது. ஒன்லி ஃபியூன்றது சம் ஏஆர்பிஸ், ஏயில் இருக்கிற சிலது பியில் இருக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏல இருக்கிற சிலது 1 2 3ல எதுவுமே இங்கே இல்லை. ஸோ இப்போ இதை ஒன்லி ஃபியூ ஏஆர்பின்னு சொல்ல முடியாது. அதாவது ஏயில் இருக்கின்ற சிலது பியில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அண்ட் ஏயில் இருக்கின்ற சிலது பியில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ சம் ப்ளஸ் சம் நாட் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏல இருக்கிற சிலது கண்டிப்பாக பியில் இருக்கணும் அண்ட் ஏல இருக்கிற சிலது கண்டிப்பாக பியில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதை எப்படி நம்ம டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் டயக்ராமில் இது ஏ இது பி அப்படின்னு இருக்குன்னா இது வந்து சம் ஏ ஆர் பி கரெக்டாக, இது சம் ஏ ஆர் பி. நெக்ஸ்ட் சம் ஏ ஆர் நாட் பி, ஏயில் இருக்கிற சிலது பியில் இருக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே, ஸோ சம் ஏ ஆர் பி அண்ட் சம் ஏ ஆர் நாட் பி அப்படிங்கிறதுடைய மீனிங் அப்படிங்கிறது இதுதான் கைஸ். ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ குவான்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான் கைஸ். ஓகேங்களா? இதை சுற்றி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எப்படி வருங்கிறத திரும்ப நான் ஃபஸ்ட்டுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே இஸ் ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஆல் ஏ ஆர் பி ஆல் பி ஆர் சி. ஓகேவா? ஓகே கைஸ், மேபி நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆல் ஏ ஆர் பி, நெக்ஸ்ட் ஆல் பி ஆர் சி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 1 2 அப்படின்னு இருக்குது. கன்க்ளூஷன் என்ன இருக்குன்னா சம் பி ஆர் ஏ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
சம் சி ஆர் பி இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்க்ளூஷன்ஸ் இருக்குது. இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வென் டயக்ராம் வரைஞ்சிப்பீங்க. ஆல் ஏ ஆர் பிக்கு எப்படி வரைவோம், ஆல் ஏ ஆர் பின்னா இந்த மாதிரி வரைவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஆல் பி ஆர் சின்னு இருக்குது. அப்போ ஆல் பி ஆர் சிக்கு எப்படி வரைவோம், இந்த மாதிரி வரைவோம். கரெக்டாக ஆல் பிஆர்சி பியில் இருக்கிற எல்லாமே சியில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வென் டயக்ராம் வரைஞ்சாச்சா, இப்படி தான் வென் டயக்ராம் வரையணும். கன்க்ளூஷன் என்ன இருக்குது, சம் பி ஆர் ஏ அப்படின்னு இருக்கு. சம் பி ஆர் ஏனா பியில் இருக்கின்ற சிலது ஏயில் இருக்கின்றதா, பி வந்து இது மொத்த பார்ட், பியில் சிலது ஏவா தானே இருக்குது. ஸோ சம் பி ஆர் ஏ அப்படிங்கிறது கரெக்டா. ஸோ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் சி ஆர் சம் சி ஆர் பி. ஓகேங்களா. சம் சி ஆர் பி ஆன்னு கேட்குறாங்க. சிங்கிறது இந்த மொத்த பாட்டு, சியில் இருக்கிற சிலது பியில் இருக்கின்றதான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்கா, சம் சி ஆர் பி அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ இப்போ என்ன சொல்லணும், போத் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா கைஸ். ஸோ ஆல் அப்படிங்கிறதுடைய மீனிங் இதுதான் கைஸ். ஓகேங்களா. ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ சம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு சம் ஏ ஆர் பி அப்படின்னு இருக்கு, சம் பி ஆர் சி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. இதுதான் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் 2. கன்க்ளூஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஏ ஆர் சி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. நெக்ஸ்ட் சம் பி ஆர் ஏ அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வென் டயக்ராம் வரைகிறோம். சம் ஏ ஆர் பி, சம் ஏ ஆர் பி அண்ட் சம் பி ஆர் சி, சம் பி ஆர் சின்னு இருக்கா. ஸோ நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா. சம் பி ஆர் சி இதுக்கு நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வென் டயக்ராம் போட்டாச்சு. கன்க்ளூஷன் வந்தோம்னா சம் ஏ ஆர் சின்னு இருக்குது. ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ஏக்கும் சிக்கும் கனெக்ஷன் இருக்கா, இல்லவே இல்லை. கரெக்ட் தானே கைஸ். ஏக்கும் சிக்கும் கனெக்ஷனே இல்லை. அப்போ எப்படி சம் ஏஆர்சின்னு சொல்ல முடியும். ஸோ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பிஆர் ஏன்னு சொல்கிறாங்க. சம் பிஆர் ஏனா சம் ஏஆர் பினாலும் சம் பிஆர் ஏனாலும் கரெக்டாக ஏல இருக்கிற சிலது பியில் இருக்குன்னா கண்டிப்பாக பியில் இருக்கிற சிலது ஏல இருக்கும் தானே. அப்போ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். அப்போ நம்ம என்ன மார்க் பண்ணணும், ஒன்லி டூ ஃபாலோஸ் அப்படிங்கிற மாதிரி. சாரி ப்ளீஸ், சாரி ஜஸ்ட் a minute. ஸோ நம்ம இதில் ஆன்சர் என்னென்னு மார்க் பண்ணணும்னா ஒன்லி டூ ஃபாலோஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். புரியுதுங்களா கைஸ். ஸோ சம் அப்படிங்கிறதுடைய மீனிங்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போகலாம். ஓகேங்களா. நோ ஏ ஆர் பி அப்படின்னு இருக்குது. நோ கன்க்ளூஷனுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செக் பண்ணணும். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு all A or B அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் no B or C அப்படின்னு இருக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் some B or D. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கன்க்ளூஷன் வந்து என்ன இருக்குன்னா no ஓகே no A or C அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. நெக்ஸ்ட் நோ ஏ ஆர் டி அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி கன்க்ளூஷன் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இப்போ எப்படி வரையலாம், ஆல் ஏ ஆர் பின்னா எப்படி வரைவோம், ஆல் ஏ ஆர் பி. ஓகே. நெக்ஸ்ட் நோ பி ஆர் சி, பியில் இருக்கிற எதுவுமே சியில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் சம் பி ஆர் டி அப்படின்னு இருக்கு. சம் பி ஆர் டி, சம் பி ஆர் டின்னு போட்டாச்சா, சம் பி ஆர் டி. ஓகே. எல்லாமே போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். நோ ஏ ஆர் சி அப்படிங்கிறாங்க. அதாவது பியில் இருக்கிற எதுவுமே சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பிக்குள்ளே தானே ஏ இருக்குது. அப்போ ஏல இருக்கிற எதுவுமே சியில் இருக்க முடியாது தானே. அப்போ திஸ் கன்க்ளூஷன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் நோ ஏ ஆர் டி அப்படிங்கிறாங்க. நோ ஏ ஆர் டிங்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கும் டிக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. கரெக்ட் தானே கேஸ். ஏக்கும் டிக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. பட் ஏன் இப்போ நோ கன்க்ளூஷனுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இதுதான் டெஃபினட் டயக்ராம் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து டெஃபினட் டயக்ராமும் செக் பண்ணணும், பாசிபிள் டயக்ராமும் செக் பண்ணணும். ஓகேங்களா. அதாவது ஏதாவது ஒரு வகையில் அந்த நோ அப்படிங்கிறது அது ரெண்டுக்கும் கனெக்ஷன் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஏதாவது ஒரு வகையில் பாசிபிலிட்டி இருந்துச்சுனாலும் இந்த நோ ஏஆர்டி அப்படிங்கிறது தப்பாக போயிடும். ஓகேங்களா. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன இருக்குது, அதே சமயத்தில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான வென் டயக்ராமும் வயலேட் ஆகக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆல் ஏஆர் பின்னு இருக்குது, அது நம்ம கரெக்டாக போட்டாச்சு. நோ பிஆர்சி அதுவும் ஓகே. சம் பிஆர் டின்னு இருக்குல்ல, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சம் பிஆர் டினா பியில் இருக்கிற சிலது டியில் இருக்க வேண்டும், பியில் இருக்கிற எல்லாமேயும் டியில் இருக்கலாமா. அப்போது நான் இதை வந்துட்டு பி கமா டி, இந்த ஒரே சர்க்கிளில் நான் பி கமா டின்னு என்னால் போட முடியுமா,
போட முடியும் தானே கைஸ், பாசிபிளான்னு தான் கேட்குறேன். இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் டயக்ராம், ரியல் டயக்ராம் அப்படிங்கிறது இதுதான் கைஸ். பட் நான் பியும் டியும் இந்த மாதிரி பிகமா டியும் என்னால் போடலாம். அதை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை பாசிபிலிட்டி டயக்ராமில். ஏன்னா சம் பிஆர் டினா எல்லா பியும் டியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஸோ டிங்கிறது இந்த சர்க்கிளாகவும் இருக்கலாம். கரெக்ட் தானே? ஸோ இந்த சர்க்கிளாக டி இருந்ததுன்னா ஏக்கும் டிக்கும் கனெக்ஷன் வந்துடுமா? சம் டிஆர் ஏ அப்படிங்கிற டிக்கும் ஏக்கும் கனெக்ஷன் வந்துருச்சு. ஏன்னா டியில் இருக்கிற எல்லாமே ஏல இருக்குங்கிற மாதிரி, சாரி ஏல இருக்கிற எல்லாமே டியில் இருக்குங்கிற மாதிரி கனெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி செக் பண்ணும்போது டிக்கும் ஏக்கும் கனெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நோ ஏஆர்டி அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா ரீசன்? ஸோ எப்போவுமே நோ கன்க்ளூஷன் வரும்போது மட்டும் டேரெக்டாக அவங்க ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அது செக் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. அது மட்டும் செக், இதுதான் டெஃபினட்டின்னு செக் பண்ணிட்டீங்க. இதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு வழியில் பாசிபிலிட்டி இருக்கா அவங்களுக்குள்ள கனெக்ஷன் வரதுக்குன்னு பார்க்கணும். பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நோ ஏஆர்டி அப்படிங்கிறது தப்பாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏக்கும் டிக்கும் கனெக்ஷன் பாசிபிளாக இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நோ கன்க்ளூஷனுக்கு மட்டும் டேரெக்டாக நம்ம போட்டிருக்கிற வென் டயக்ராமை மட்டும் செக் பண்ணால் ஏதாவது ஒரு வழியில் அவங்க பாசிபிளா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு தான் அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இதில் ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சம் நாட், சம் ஏ ஆர் நாட் பி. ஓகேங்களா? இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு சம் ஏ ஆர் நாட் பி, சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம் பி ஆர் சி அப்படின்னு இருக்கு. ஓகே, கன்க்ளூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ஏ ஆர் நாட் சி, நெக்ஸ்ட் சம் பி ஆர் ஏ, இந்த மாதிரி கன்க்ளூஷன்ஸ் இருக்குது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், திஸ் இஸ் செகண்ட் கன்க்ளூஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது இது எப்படி போட்டுக்கலாம்? சம் ஏ ஆர் நாட் பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது ஏ, இது பி. சம் ஏ ஆர் நாட் பி நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சம் ஏ ஆர் நாட் பி. நெக்ஸ்ட் சம் பி ஆர் சி, சம் பி ஆர் சி இந்த மாதிரி போட்டாச்சு. இதில் மீனிங் என்னது? சம் ஏ ஆர் நாட் பி, சம் பி ஆர் சி. டயக்ராம் போட்டாச்சா? இப்போ கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வரலாம். சம் ஏ ஆர் நாட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஏ ஆர் நாட் சி அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏல இருக்கிற சிலது ஆர் ஏ மொத்தமாகும், அது நமக்கு தெரியாது. சம்னாலே மீனிங் அது மினிமம் ஆல் டு மேக்ஸிமம் ஆல். ஸோ ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஏல இருக்கிற சிலது சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. கரெக்ட் தானே கைஸ்? ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் இருக்கே தவிர ஏல இருக்கிற சிலது சியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. ஸோ திஸ் ஒன் டஸ் நாட் ஃபாலோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பிஆர் ஏ அப்படிங்கிறாங்க. சம் பிஆர் ஏ அப்படிங்கிறது இது கரெக்டாக தப்பா ராங்கா அப்படிங்கிறது கேட்குறாங்க. சம் பிஆர் ஏ அப்படிங்கிறது நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏல இருக்கிற சிலதுங்கிறது இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் கைஸ். ஏ ஈக்குவல் டு 1 2 3, பி இஸ் ஈக்குவல் டு 4 5 6. பட் இதையும் சம் ஏ ஆர் நாட் பின்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஏ மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் எல்லாமே இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி சம் பிஆர் ஏன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது தானே. ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் பண்ணலை. ஸோ சம் பிஆர் ஏ அப்படிங்கிறது ராங். இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சம் ஏ ஆர் நாட் பின்னா ஏல இருக்கிற சிலது கண்டிப்பாக பியில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதோடைய மீனிங்கே தவிர பியில் இருக்கலாம். சம் பிஆர் ஏ அப்படிங்கிறது இதில் ராங். ஸோ இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன்லி எஃப் யூ ஏ ஆர் பி. இப்போ இதுக்குரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 வந்துட்டு ஒன்லி எஃப் யூ ஏ ஆர் பி, ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் சம் பி ஆர் நாட் சி, சம் பி ஆர் நாட் சி, சம் சி ஆர் பி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. கன்க்ளூஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓகே சம் ஏ ஆர் நாட் பி. செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் சம் ஓகே சம் சி ஆர் பியா, சம் சி ஆர் நாட் பி. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இது 2 கன்க்ளூஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வென் டயக்ராம் வரையலாம். ஒன்லி a few a or b, ஒன்லி a few a or b என்னது? சம் a or b அண்ட் சம் a or not b அப்படிங்கிறத அது. நெக்ஸ்ட்
சம் பி ஆர் நாட் சி அப்படிங்கிறாங்க. சம் பி ஆர் நாட் சின்னு மேபி இப்படி கூட போட்டுக்கோங்களேன் கைஸ். ஓகேங்களா, சம் பி ஆர் நாட் சி இப்படி நம்ம எப்படி வேணாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சம் பி ஆர் நாட் சி. நெக்ஸ்ட் சம் சி ஆர் பிங்கிறாங்க. அப்போ சம் சி ஆர் பினா இது ட்ரூவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ வென் டயக்ராம் போட்டாச்சா? இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். சம் ஏ ஆர் நாட் பியான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ட்ரூ தான். ஏன்னா ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பினாலே ஏல இருக்கிற சிலது பியில் இருக்க வேண்டும் அண்ட் ஏல இருக்கிற சிலது கண்டிப்பாக பியில் இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி இட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் சி ஆர் நாட் பி அப்படிங்கிறாங்க. சம் சி ஆர் நாட் பி அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கா? சம் பி ஆர் நாட் சி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பியில் இருக்கிற சிலது சியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கரெக்டாக? பட் சியில் இருக்கிற சிலது பியில் இருக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்கிற மாதிரி எதுவுமே ஸ்டேட்மெண்ட் இல்லையே. சம் சியில் இருக்கிற சிலது பியில் இருக்கலாம்னு ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர சியில் இருக்கிற சிலது பியில் இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். புரியுதுங்களா கைஸ்? இப்போ உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ பி உங்களுக்கு இப்போ பி என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? சம் பி ஆர் நாட் சின்னு இருக்குது. கரெக்டாக? சம் பி ஆர் நாட் சியை பியை நான் 1 2ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சியை ஓகே 1 2 3 இப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே 1 2 3 அப்படின்றது சம் பி ஆர் நாட் சிக்கு 1 2 3ன்னு இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 4 5 6 3 4 5 6 அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சம் பி ஆர் நாட் சி, சம் பி ஆர் நாட் சின்னா இந்த 1 2 அப்படிங்கிறது நமக்கு சியில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டாக? ஆர் மேபி இங்கே சி வெறும் 3 மட்டும்னு வச்சுக்கோங்களேன். சியில் வெறும் 3 மட்டும் இருக்குது. ஓகேங்களா, வெறும் 3 மட்டும் இருக்குது. இப்போ சம் பி ஆர் நாட் சிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. சம் ஏன்னா 1 2 இங்கே இல்லை. ஸோ சம் பி ஆர் நாட் சின்னு என்னால் சொல்ல முடியும். பட் சம் சி ஆர் நாட் பின்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? இங்கே 1 2 3 இங்கே வெறும் 3 தான் இருக்குது. இந்த 3 இங்கே இதில் இருக்கே, என்னால் எப்படி சம் சி ஆர் நாட் பின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ இதுதான் ஒன்லி எ ஃபியூடைய மீனிங். ஓகே ஓகே கைஸ், ஃபைன். இப்போ லாஸ்ட் ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்லி அப்படிங்கிற குவான்டிஃபையர். ஒன்லி அப்படின்னா என்னதுன்னா ஒன்லி ஏ ஆர் பி. ஒன்லி ஏ ஆர் பி அப்படிங்கிறதோட மீனிங் என்னதுன்னா ஒன்லி ஏயில் மட்டும்தான், சாரி கைஸ், ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும். ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்லி அப்படிங்கிறது ஆலோடைய ரிவர்ஸில் நீங்கள் வென் டயக்ராம் போட்டுக்கணும். ஆலோடைய ரிவர்ஸில் வென் டயக்ராம் போட்டுக்கணும். பட் மீனிங் கம்ப்ளீட்டாக வேறு. ஓகேங்களா? ஒன்லி ஏயில் மட்டும்தான், ஒன்லி ஏ ஆர் பிங்கிறது ஆல் பிஆர் ஏக்கு எப்படி வென் டயக்ராம் போடுவீங்களோ அப்படி போட்டுக்கணும். ஆல் பிஆர் ஏ எப்படி போடுவோம்? இந்த மாதிரி போடுவோம். கரெக்டாக? பட் இதோட மீனிங் என்னதுன்னா ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும். இந்த ஏல மட்டும்தான் பி இருக்கணுமே தவிர இந்த பி அப்படிங்கிறது வேற எதோடையுமே கனெக்ஷனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா அதோடைய மீனிங். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு வச்சுக்கோங்களேன். பி இஸ் ஈக்குவல் டு 1 2ஆக இருக்கும். இப்போ சிங்கிற ஒரு டேர்ம் வருதுன்னா 4 5ஆக இருக்கலாம். டின்னு ஒன்று இருக்குன்னா 3 6ஆக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மீனிங் என்னதுன்னா ஒன்லி ஏ ஆர் பின்னா ஒன்லி ஏயில் மட்டும்தான், அந்த ஏல மட்டும்தான் பி இருக்கணுமே தவிர வேறு எதோடையுமே பி கனெக்ஷனில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதோடைய மீனிங். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி இஸ் ஈக்குவல் டு 4 பி 1 2 இருக்குது. அந்த 1 2 அப்படிங்கிறது ஏல மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு எதுலையுமே இந்த 1 2 வந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சி இஸ் ஈக்குவல் டு 1 4 5 அப்படின்னு இருக்குன்னா அது தப்பு. ஏன்னா இந்த 1 2 அப்படிங்கிறது ஏல மட்டும்தான் இருக்கணும். அதுதான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? வேறு எதோடையுமே இந்த பி கனெக்ஷனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்லி ஏ ஆர் பி அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் சம் ஏ ஆர் சி இப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கன்க்ளூஷன்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் நோ பி ஆர் சி. ஓகே, நெக்ஸ்ட் சம் சி ஆர் ஏ இப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம வென் டயக்ராம் போட்டுக்கலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு. ஒன்லி ஏ ஆர் பி. ஒன்லி ஏ ஆர் பியை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும். இந்த பி அப்படிங்கிறது ஏல மட்டும்தான் இருக்க வேண்டும். போட்டாச்சா? நெக்ஸ்ட் சம் ஏ ஆர் சி. சம் ஏ ஆர் சி. ஓகே, இப்போ டயக்ராம் போட்டாச்சு. ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வென் டயக்ராம் போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வரலாம்.
நோ பிஆர்சி அப்படின்னு இருக்கு. நோ பிஆர்சி, அப்போ நோ பிஆர்சின்னா நோ கன்க்ளூஷன் மட்டும். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இதில் பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் கனெக்ஷன் இல்லை, பட் இந்த சி அப்படிங்கிறது பியோட கனெக்ஷனில் வரலாமா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அது செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னும் டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது ஒன்லி ஏஆர்பி அப்படின்னா என்ன மீனிங், அந்த பி அப்படிங்கிறது ஏல மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு எதோடையும் இருக்கக்கூடாதுங்கிறது தானே அதோட மீனிங்கே. அப்போ எப்படி பிக்கும் சிக்கும் கனெக்ஷன் வரும்? ஏன்னா பி அப்படிங்கிறது ஏல மட்டும்தான் இருக்கணும். அப்போ பிக்கும் சிக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். புரியுதுங்களா கேஸ் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? ஓகே, நெக்ஸ்ட் சம் சிஆர் ஏங்கிறாங்க. சம் சிஆர் ஏ இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். சம் ஏஆர் சினாலும் சம் சிஆர் ஏனாலும் கரெக்ட் தான். ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? போத் 1 and 2 follows அப்படிங்கிறது தான் இதோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். தட்ஸ் இட் கேஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு எல்லா குவான்டிஃபையர்ஸோடைய மீனிங் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே டெஃபினட் கன்க்ளூஷன் கேஸ். ஓகேங்களா? பாசிபிள் கன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாசிபிள் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது கேஸ், ஒரு கொஸ்டின் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆல் ஏ ஆர் பி, ஆல் ஏ ஆர் பி, சம் பி ஆர் சி, நெக்ஸ்ட் சம் சி ஆர் நாட் டி, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கன்க்ளூஷன் ஒரு ஃபோர்த் ஒன் வந்துட்டு நோ பி ஆர் டி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. கன்க்ளூஷன்ஸ் வந்துட்டு சம் பி ஆர் நாட் சி. ஓகே, நெக்ஸ்ட் சம் மேபி எப்படி போடலாம், சம் டி ஆர் some D or C is a possibility அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது கைஸ். ஓகேங்களா? இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வென் டயக்ராம் போட்டுடலாம். ஆல் ஏ ஆர் பின்னா எப்படி போடுவோம்? ஆல் ஏ ஆர் பி. நெக்ஸ்ட் சம் பி ஆர் சி, சம் பி ஆர் சி, சம் சி ஆர் நாட் டி, சம் சி, சம் சி ஆர் நாட் டி அப்படின்னா மேபி இப்படி கூட ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க, சம் சி ஆர் நாட் டி. ஓகே, நெக்ஸ்ட் நோ பி ஆர் டி. நோ பி ஆர் டினா பிக்கும் டிக்கும் கனெக்ஷனே இருக்கக்கூடாது. நோ பி ஆர் டியே நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எல்லாமே முடிஞ்சுதான். நெக்ஸ்ட் கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். சம் பி ஆர் நாட் சி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சம் பி ஆர் நாட் சின்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? சம் பி ஆர் சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பட் சம் பி ஆர் நாட் சி அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு எதுவுமே சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. கரெக்ட் தானே கைஸ்? சம் பி ஆர் நாட் சி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? சம் பி அப்படிங்கிறது இந்த பாட்டு. ஓகே, பியில் இருக்கிற எதுவுமே டியில் இருக்கக்கூடாது. சம் பி ஆர் நாட் சி. ஓகே, சம் பி ஆர் நாட் சி அப்படின்னு நமக்கு சொல்கிற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே இல்லை கைஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் டி ஆர் சி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. சம் டி ஆர் சி இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கொஸ்டின் நமக்கு ஆக்சுவலி என்ன இருக்குது? சம் சி ஆர் நாட் டின்னு தான் இருக்குது. சம் சி ஆர் நாட் டின்னு இருக்குது. ஸோ சியில் இருக்கிற சிலது டியில் இருக்கக்கூடாதுன்னு தான் இருக்கே தவிர. ஸோ இப்போ சம் டிஆர்சி அப்படிங்கிறது பாசிபிளான்னு கேட்குறாங்க. இப்போ வெறும் சம் டிஆர்சி அப்படிங்கிறது மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் கண்டிப்பாக ராங். புரியுதுங்களா? சம் டிஆர்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டெஃபினட் கன்க்ளூஷன். டிக்கும் சிக்கும் எப்படி கனெக்ஷன் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும்? பாசிபிள் இல்லைன்னு சொல்லலாம். பட் சம் டிஆர்சி இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. டியில் இருக்கிற சிலது சியில் இருக்கிறதுக்கு பாசிபிள் தானே கைஸ்? ஏதாவது ஒரு வேலை டியில் இருக்கிறது சிலது சியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஸோ இட்ஸ் பாசிபிலிட்டியான்னு கேட்கும்போது இட் இஸ் பாசிபிள். எதுவுமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் சியில் இருக்கிற, அதாவது டியில் இருக்கிற எல்லாமே சியில் இருக்கக்கூடாது, ஒரு டியில் இருக்கிற சிலது சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது சம் டிஆர்சி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கரெக்ட். புரியுதுங்களா கேஸ்? உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு இட் இஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் டஸ் நாட் ஃபாலோவாக இருக்கும். ஏதாவது ஒரு வேலை இல்லை சம் டிஆர்சி அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்துடலாம், இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி வழி இருந்ததுன்னா இட் ஃபாலோஸ் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னா ஒன்லி 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதான் இதோடைய ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ ஓரளவுக்கு மேலான உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய சம்ஸ் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டர் ஐடியா கிடைக்கும் கைஸ். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு இதோட ரொம்ப இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா டீட்டெயில்டு வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் கவர் பண்ணதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். சம் டெல்டாஸ் ஜஸ்ட் a minute கைஸ். ஓகே, சம் டெல்டாஸ் ஆர் பீச்சஸ், ஆல் டெல்டாஸ் ஆர் குஷன்ஸ் அப்படின்றது நம்ம டேரெக்டாகவே ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வென் டயக்ராம் வரைய ஆரம்பிக்கலாம். சம் டெல்டாஸ் ஆர் பீச்சஸ் அப்படின்றது. ஓகே, நான் இதை வந்து டிபின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகேங்களா, சம் டெல்டாஸ் ஆர் பீச்சஸ், ஆல் டெல்டாஸ் ஆர் குஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆல் டெல்டாஸ் ஆர் குஷன்ஸ் அப்படின்னு நம்ம எப்படி போட்டுக்கணும்? ஆல் டெல்டாஸ் ஆர் குஷன்ஸ், டெல்டாஸில் இருக்கிற எல்லாமே குஷன்ஸில் இருக்கணும். அண்ட் சம் டெல்டாஸ் ஆர் பீச்சஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சா கைஸ்? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வந்துடலாம். சம் பீச்சஸ் ஆர் குஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ சம் பீச்சஸ் ஆர் குஷன்ஸ் அப்படின்னா இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் தானே கைஸ்? ஏன்னா இந்த பார்ட் வந்து குஷன்லேயும் இருக்குது தானே. சம் டெல்டா ஆர் பீச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டெல்டாவில் இருக்கிற எல்லாமே குஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தானே கைஸ்? பட் என்ன கன்க்ளூஷனில் என்ன இருக்குது? சம் பீச்சஸ் ஆர் குஷன்ஸான்னு கேட்குறேன். இது கம்ப்ளீட்டாகவே குஷன் தான். அப்போ இந்த பார்ட் வந்து குஷனில் இருக்குது தானே. அப்போ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் குஷன்ஸ் இஸ் டெல்டாஸ் அப்படிங்கிறாங்க. சம் குஷன்ஸ் இஸ் டெல்டாஸ் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? எஸ், அதையும் கண்டிப்பாகவே நம்மளால் சொல்ல முடியும். குஷனில் இருக்கிற சிலது டெல்டாஸில் இருக்கா? சம் குஷன் இஸ் டெல்டாஸ் அப்படிங்கிறது திஸ் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் தானே கைஸ்? அதாவது டெல்டாவில் இருக்கிற எல்லாமே குஷனில் இருக்குன்னா குஷனில் இருக்கிற சிலது டெல்டாவில் இருக்குது தானே. அப்போ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் a minute கைஸ், நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். ஜஸ்ட் ஓகே, ஸோ இதோட ஆப்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேங்களா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். சம் கேட் ஆர் லயன் அப்படின்னு இருக்கு. ஓகே, கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சிலாஜிசம் அப்படின்னாலே கொஸ்டினை வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டேட்மெண்ட்க்கு டேரெக்டாகவே வென் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஓகே, சம் கேட் ஆர் லயன். ஸோ சம் கேட் ஆர் லயன், சம் கேட் இஸ் பேட் அப்படின்னு இருக்கு. ஓகே, சம் கேட் இஸ் பேட். ஓகே, வென் டயக்ராம் வரைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வரலாம். சம் பேட் ஆர் லயன் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் பேட் ஆர் லயன் அப்படின்னு சொன்னால் பேட்டுக்கும் லயனுக்கும் இங்கே எங்கேயாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ சம் பேட் ஆர் லயன் அப்படிங்கிறது இஸ் அப்சல்யூட்லி ராங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நோ பேட் ஆர் கேட் அப்படிங்கிறாங்க. நோ பேட் ஆர் கேட் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே வென் டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா பேட்டுக்கும் கேட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஸோ ரெண்டுமே வந்துட்டு தப்பு தான். ஸோ நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஆல் க்ரோஸ் ஆர் பிளாக் அப்படின்னு இருக்கு. ஆல் க்ரோஸ் ஆர் பிளாக் அப்படிங்கிறத this is crow, all crows are black. Next, all black or deer. Okay, all black or deer. Okay, எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்குமே வென் டயக்ராம் போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம். all deer or black, all deer or black அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எல்லா டீரும் பிளாக்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இஸ் ஆல் பிளாக் ஆர் டீன்னு நம்மளால் சொல்ல முடியுமே தவிர சம் டீர் ஆர் பிளாக்ன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? அதாவது இப்போ வந்துட்டு இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? ஆல் பிளாக் ஆர் டீர்ன்ட்டு. இப்போ பிளாக் வந்துட்டு ஒரு 1 2 3ன்னு வச்சுக்கோங்களேன். டீர் வந்துட்டு ஒரு 1 2 3 4 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா, இப்போ இதுக்கு தான் நம்ம ஆல் பிளாக் ஆர் டீன்னு ஒரு வென் டயக்ராமாக போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. பட் நமக்கு கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க ஆல் டீர் ஆர் பிளாக்கான்னு கேட்டிருக்காங்க. எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? 1 2 3 4 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல. ஸோ சம் டீர் ஆர் பிளாக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். பட் ஆல் டீர் ஆர் பிளாக் அப்படிங்கும்போது திஸ் இஸ் ராங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆல் க்ரோஸ் ஆர் டீர் அப்படிங்கிறாங்க. ஆல் க்ரோஸ் ஆர் டீர்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும் கைஸ். ஓகேங்களா, ஏன்னா க்ரோவில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு பிளாக்ல இருக்கான். பிளாக்ல இருக்கிற எல்லாமே டீரில் இருக்கும்போது அப்போ க்ரோவில் இருக்கிற எல்லாமே டீரில் இருக்குன்னு தானே சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சி வந்து 1 2ன்னு வச்சுக்கோங்க க்ரோ. ஓகேங்களா, பி வந்துட்டு 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா ஆல் க்ரோ ஆர் பிளாக். D is equal to 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது? ஆல் க்ரோ ஆர் பிளாக். க்ரோவில் இருக்கிற எல்லாமே பிளாக்ல இருக்கா? நெக்ஸ்ட் ஆல் பிளாக் ஆர் டீர். பிளாக்ல இருக்கிற எல்லாமே டீர்ல இருக்கா? பட் இப்போ என்ன கொஸ்டின் இருக்கு? ஆல் டீர் ஆர் பிளாக், ஐ மீன் ஆல் க்ரோஸ் ஆர் டீரான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆல் க்ரோஸ் ஆர் டீர் தான்.
இதில் இருக்கிறது இதில் இருக்குன்னா இதில் இருக்கிறது கண்டிப்பாக டீர்லேயும் தான் இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் கண்டிப்பாகவே கரெக்ட். ஸோ இதில் ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 follows. ஓகேங்களா? உங்களுக்கு டக்குன்னு வென் டயக்ராம் வச்சு ரிலேட் பண்ணிக்க முடியலன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். பட் வென் டயக்ராம் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். தட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் ப்ளீஸ். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் க்ரோ ஆர், அதாவது எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் க்ரோ ஆர் டீர் அப்படின்னு சொன்னால் கரெக்டு. அதே மாதிரி ஆல் க்ரோ ஆர் பிளாக் அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே இருக்கிறது. அதே மாதிரி சம் டீர் ஆர் பிளாக் அப்படின்னு சொன்னால் கரெக்டு. சம் டீர் ஆர் க்ரோ அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு. அந்த மாதிரி சம் பிளாக் ஆர் க்ரோ அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட். புரியுதுங்களா கைஸ்? இது எல்லாமே கரெக்ட். இந்த கன்க்ளூஷன் இந்த கன்க்ளூஷன் இந்த கன்க்ளூஷன் இந்த மாதிரி சொன்னால் எல்லாமே கரெக்ட். புரியுதுங்களா? இந்த தெளிவாக புரிஞ்சதுனாலே உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ அவுட்டர் சர்க்கிள்லேருந்து இன்னர் சர்க்கிளுக்கு வரும்போது சம் அப்படிங்கிற கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்கும். இன்னர் சர்க்கிள்லேருந்து அவுட்டர் சர்க்கிளுக்குன்னு போகும்போது ஆல் அப்படிங்கிற கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? இன்னர்லேருந்து அவுட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்கும். அவுட்டர்லேருந்து இன்னருக்கு பார்க்குறீங்கன்னா சம் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், ஆல் கரெக்டாக இருக்காது. ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஒன்லி எ ஃபியூ வாலஸ் ரோட் அப்படிங்கிறாங்க. ஒன்லி எ ஃபியூ அப்படின்னு என்னது? சம் அண்ட் சம் நாட். ஒன்லி எ ஃபியூ வாலஸ் ரோட்னா சம் வாலஸ் ரோட் அண்ட் சம் வால் இஸ் நாட் ரோட் அப்படிங்கிறதா அதோடைய மீனிங். நெக்ஸ்ட் ஆல் ரோட் இஸ் நேச்சர் அப்படிங்கிறாங்க. ரோடில் இருக்கிற எல்லாமே நேச்சரில் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ரோட் இஸ் ஸ்பீட் அப்படிங்கிறாங்க. ரோடில் இருக்கிற எதுவுமே ஸ்பீடில் இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்க்கு வென் டயக்ராம் போட்டாச்சா? இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். சம் வால் ஆர் நாட் ஸ்பீட் அப்படிங்கிறாங்க. சம் வால் ஆர் நாட் ஸ்பீட் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஆக்சுவலாக கொஸ்டினில் என்ன இருக்குது கைஸ்? சம் வால் ஆர் நாட் ரோடுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒன்லி எ ஃபியூ வால் இஸ் ரோடுனா சம் வால் இஸ் கண்டிப்பாக நாட் ரோடுன்னு உங்களால் சொல்ல முடியும். ரோடில் இருக்கிற எதுவுமே ஸ்பீட்லேயும் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ சம் வால் இஸ் நாட் ஸ்பீட்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியுமா? புரியுதுங்களா கைஸ்? சம் வால் ஆர் நாட் ஸ்பீட் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ரோட்டில் இருக்கிற எதுவுமே ஸ்பீடில் இருக்கக்கூடாது. கரெக்டாக ரோட்டில் இருக்கிற எதுவுமே ஸ்பீடில் இருக்கக்கூடாது. பட் ஒன்லி எ ஃபியூ வால் இஸ் ரோட்னா என்ன மீனிங்? சம் வால் இஸ் நாட் ரோட் அண்ட் சம் வால் இஸ் ரோட். ஸோ வாலில் இருக்கிற சிலது கண்டிப்பாக ரோட்லேயும் இருக்குது. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் வால் ஆர் நாட் ஸ்பீட்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. இந்த ரோட்டில் இருக்கிற எதுவுமே ஸ்பீடில் இருக்கக்கூடாதுன்னா இந்த பார்ட் கண்டிப்பாக ஸ்பீடில் இருக்காது தானே? புரியுதுங்களா கைஸ்? அதாவது ஒன்லி எ ஃபியூ வால் இஸ் ரோட்னானது சம் வால் இஸ் ரோட் அண்ட் சம் வால் இஸ் நாட் ரோட். இப்போது இந்த பார்ட் வந்து ரோடில் கண்டிப்பாக இருக்குது. கரெக்டாக? இப்போது ரோடில் இருக்கிற எதுவுமே ஸ்பீடில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பார்ட் கண்டிப்பாக ஸ்பீடில் இருக்குது. எதுவுமே ஸ்பீடில் இருக்கக்கூடாதுன்னு இந்த பார்ட் கண்டிப்பாக ஸ்பீடில் இருக்கக்கூடாது. அப்போ சம் வால் இஸ் நாட் ஸ்பீட் அப்படிங்கிறது இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் நேச்சர் ஆர் நாட் ஸ்பீட். ஓகே, சம் நேச்சர் ஆர் நாட் ஸ்பீட்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அவுட்டர் சர்க்கிள்லேருந்து இன்னர் சர்க்கிளுக்கு வரும்போது சம் நேச்சர் ஆர் நாட் ஸ்பீட். சம் நேச்சர்க்குள்ளே இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட் பார்ட் தான். ரோட்டில் இருக்கிற எதுவுமே ஸ்பீடில் இருக்கக்கூடாது தானே? அப்போ சம் நேச்சர் ஆர் நாட் ஸ்பீட் அப்படிங்கிறது இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். புரியுதுங்களா கைஸ்? சம் நேச்சர் அப்படிங்கிறது இந்த ஹோல் பார்ட். இதை நம்ம சம் நேச்சர்னு சொல்லிக்கலாம். இதில் இருக்கிற எதுவுமே ஸ்பீடில் இருக்கக்கூடாது தான். அப்போ சம் நேச்சர் ஆர் நாட் ஸ்பீட் அப்படிங்கிறது இட்ஸ் கண்டிப்பாகவே கரெக்ட். ஸோ ஒரு ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா both 1 and 2 follows. ஓகே ஓகே, இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். சம் ப்ரைமரி ஆர் மெமரி அப்படின்னு இருக்கு. சம் ப்ரைமரி ஆர் மெமரி, ஆல் ரேம் ஆர் மெமரி அப்படின்னு இருக்கு. ஆல் ரேம் ஆர் மெமரி அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல ஆல் ரேமை இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் a minute guys. ஓகே, நான் திரும்பியும் வரைகிறேன். சம் ப்ரைமரி ஆர் மெமரி அப்படின்னு இருக்கு. ஓகே, சம் ப்ரைமரி ஆர் மெமரி அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் ஆல் ரேம் ஆர் மெமரி அப்படின்னா ரேம் எங்கே போடணும்? ஆல் ரேம் ஆர் மெமரி. ஆல் ரேம் ஆர் மெமரி. ஆல் ரேம் ஆர் ராம் அப்படின்னு இருக்கு. ஆல் ரேம் ஆர் மெமரி. நெக்ஸ்ட் ஆல் ரேம் ஆர் ராம் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஆல் ரேம் ஆர் ராம் அப்படிங்கிறத நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? மேபி ஆல் ரேம் ஆர் ராம் அப்படிங்கிறத நான் இப்படி போட்டுக்கிறேன். ஆல் ரேம் ஆர் ராம். நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? நோ ராம் இஸ் வாலடைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ராம் இஸ் வாலடைல் அப்படிங்கிறத நான் போட்டுக்கிட்டாச்சு. ஓகேங்களா கைஸ்? ஆர் மேபி இந்த இடத்துல
ஓகேங்களா. ஓகே, மேபி நான் இதை ராம் அப்படின்னு கூட போட்டுக்கிறேன். ஓகேங்களா. நோ ராம் இஸ் வாலட்டைல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் இருக்குது, நோ ரேம் இஸ் வாலட்டைல் அப்படிங்கிறாங்க. இப்போது ராமில் இருக்கிற எதுவுமே வாலட்டைல் இல்லைன்னா ராமுக்குள்ளே தான் இந்த ரேம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ ரேமும் கண்டிப்பாக வாலட்டைலாக இருக்காது தானே கைஸ். அதாவது அவுட்டர் சர்க்கிளில் இருக்கிறது இதோட இல்லைன்னா அதுக்கு உள்ளே இருக்கிறதும் கண்டிப்பாக இதோட இருக்காது தான். ஸோ திஸ் ஒன் இஸ் கண்டிப்பாகவே கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் மெமரிஸ் ஆர் நாட் வாலட்டைல் அப்படிங்கிறாங்க. சம் மெமரிஸ் ஆர் நாட் வாலட்டைல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மெமரிக்குள்ளே தான் இந்த ராம் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டாக. ஸோ சம் மெமரிஸ் இந்த ராமில் இருக்கிறது எதுவுமே வாலட்டைல் இருக்கக்கூடாதுன்னா அப்போ சம் மெமரிஸ் ஆர் நாட் வாலட்டைல் அப்படிங்கிறது திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆல் ராம் ஆர் பிரைமரி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் அ பாசிபிலிட்டினா பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் ரேம் ஆர் பிரைமரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் ரேம் ஆர் பிரைமரியா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ரேம் அப்படிங்கிறது ஆல் ரேம் ஆர் பிரைமரின்னா இந்த ரேம் அப்படின்னு இங்கே இருக்குல்ல கைஸ், இந்த இடத்துல இருக்குல்ல இந்த ரேம் அப்படிங்கிறது, இந்த ரேமை நான் வந்துட்டு இப்படி போட முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகேவா, நான் இந்த ரேமை இப்படி கூட போட்டுக்கலாம்ல கைஸ், இந்த மொத்தமாக இப்படி எடுத்துட்டு ஓகேவா. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, சம் பிரைமரி ஆர் மெமரின்னு இருக்குது. ஓகேவா, சம் பிரைமரி ஆர் மெமரின்னு இருக்குது. சம் பிரைமரி ஆர் மெமரியை நான் இப்படி கூட போட்டுக்கலாம்ல, இப்படி போட்டாலும் புரியுதுங்களா கைஸ். அதாவது பிரைமரி மெமரி சம் பிரைமரி ஆர் மெமரினா சம்னா அது மினிமம் ஆல்லேருந்து மேக்ஸிமம் ஆல். ஸோ பிரைமரி மெமரி நான் ஒரே சர்க்கிளாக கூட என்னால் போட முடியும். இப்போ என்ன இருக்குது, ஆல் ரேம் ஆர் பிரைமரி ஆல் ரேம் ஆர் மெமரின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ரேமையும் போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் ஆல் ரேம் ஆர் ராம்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இதையும் போட்டுக்க முடியும். நோ ராம் இஸ் வாலட்டைல்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட என்னால் மார்க் பண்ணிக்க முடியும். கரெக்ட் தானே. இப்போ என்ன இருக்குது, ஆல் ரேம் ஆர் பிரைமரின்னு நல்லா சொல்ல முடியுமா, பாசிபிளான்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆல் ரேம் ஆர் பிரைமரின்னு நல்லா கண்டிப்பாக இட்ஸ் பாசிபிள் தான். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா. ஸோ இதில் ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஃபாலோஸ். ஓகேங்களா, ஆல் ஃபாலோஸ் அப்படிங்கிறத இதோடைய ஆன்சர். ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஆல் 1 2 and 3 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா. ஓகே கீஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, நோ CPU இஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு. நோ CPU இஸ் ரெஜிஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் நோ ரெஜிஸ்டர் இஸ் பஸ் அப்படின்னு இருக்கு. நோ ரெஜிஸ்டர் இஸ் பஸ். ஆல் பஸ்ஸஸ் ஆர் டிரான்சிஸ்டர் அப்படின்னு இருக்கு. ஆல் பஸ்ஸஸ் ஆர் டிரான்சிஸ்டர். சம் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் நாட் கெப்பாசிட்டர் அப்படின்னு இருக்கு. சம் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர், அதாவது டிரான்சிஸ்டரில் இருக்கிற சிலது கெப்பாசிட்டரில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் நாட் கெப்பாசிட்டர். வென் டயக்ராம் போட்டாச்சா. இப்போது சம் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ கெப்பாசிட்டருக்கும் ரெஜிஸ்டருக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. ஸோ சம் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது இஸ் கண்டிப்பாக ஃபால்ஸ். நெக்ஸ்ட் நோ CPU இஸ் பஸ் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. நோ CPU இஸ் பஸ். CPU இங்கே இருக்குது, பஸ் இங்கே இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நோ CPU இஸ் பஸ் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. CPUக்கும் ரெஜிஸ்டருக்கும் சம்மந்தம் இல்லை, ரெஜிஸ்டருக்கும் பஸ்ஸுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தம் இல்லை. ஸோ கண்டிப்பாக CPU நோ CPU இஸ் பஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இட் இஸ் கரெக்ட் தான். ஓகேங்களா. ஏன்னா CPUவில் இருக்கிற எதுவுமே இங்கே பாருங்களேன் ரீசன், CPUவில் இருக்கிற எதுவுமே ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடாது. அண்ட் தென் ரெஜிஸ்டரில் இருக்கிற எதுவுமே பஸ்ஸில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ டிஃபால்ட்டாகவே பார்த்தோன்னே சொல்லலாம் CPUவில் இருக்கிற எதுவுமே பஸ்ஸில் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம டெஃபினட்டாகவே சொல்ல முடியும். கரெக்ட் தானே கைஸ். நோ CPU இஸ் அ பஸ் அப்படிங்கிறது, இப்போ நோ CPU இஸ் அ பஸ் அப்படிங்கிறது மட்டும் இதுன்னு வச்சுக்கோங்களேன், பாசிபிலிட்டியை தூக்கிடுங்க கைஸ். ஓகேங்களா. இப்போ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் இந்த நோ கூட இஸ் அ பாசிபிலிட்டி வரதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இருக்கிற இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெறும் நோ CPU இஸ் பஸ் தான் கொஸ்டின் வச்சுக்கோங்க. அப்போ இது கரெக்ட் தானே கைஸ். CPUவில் இருக்கிற எதுவுமே ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடாது, ரெஜிஸ்டரில் இருக்கிற எதுவுமே பஸ்ஸில் இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக CPUவில் இருக்கிற எதுவுமே பஸ்ஸில் இருக்கக்கூடாதுன்னு தான் அர்த்தம். கரெக்ட் தானே. ஸோ திஸ் ஒன் இஸ் absolutely correct is. Next, all transistors or CPU is a possibility அப்படின்னு கேட்குறாங்க. all transistors or CPU is a possibility அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இஸ் பாசிபிலிட்டி, ஏன்னா சம் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் நாட் கெப்பாசிட்டர்னு ஆல் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் CPU கேட்டிருக்காங்களா. ஓகே, ஆல் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் CPU வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் CPUனா டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது இதுக்குள்ளே வரணும். ஓகேங்களா. இந்த டிரான்சிஸ்டருக்கு உள்ள பஸ் வரணும். ஓகேங்களா. இந்த பஸ்ஸுக்கும் ரெஜிஸ்டருக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஸோ இட் நாட் அட் ஆல் பாசிபிள். புரியுதுங்களா கைஸ். ஆல் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் CPU இஸ் அ பாசிபிலிட்டினா டிரான்சிஸ்டர் வந்து இந்த இடத்துல வந்தாலும் கரெக்டாக. இப்போ டிரான்சிஸ்டருக்குள்ளே தான் என்ன இருக்குது, பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுக்கும் ரெஜிஸ்டருக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டருக்கும் CPUக்குமே சம்மந்தம் இல்லை. ஸோ ரெஜிஸ்டருக்கும்
பஸ்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒன்று எப்படி நம்ம உள்ளே கொண்டு வர முடியும்? கொண்டே வர முடியாது. ஏன்னா இந்த இடத்துல புரியுதுங்களா கைஸ்? ஸோ திஸ் ஒன் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ இதன் ஆன்சர் என்னதுன்னா ஒன்லி 2 follows அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஒன்லி எ ஃபியூ ஸ்கூல் இஸ் கிளாஸ் அப்படின்னு இருக்கு. ஒன்லி எ ஃபியூ ஸ்கூல் இஸ் கிளாஸ்னா என்னது? சம் ஸ்கூல் இஸ் கிளாஸ் அண்ட் சம் ஸ்கூல் இஸ் நாட் கிளாஸ். சம் ஸ்கூல் இஸ் நாட் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் காலேஜ் இஸ், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் செகண்ட் ஒன், திஸ் இஸ் தேர்ட் ஒன், திஸ் இஸ் ஃபோர்த் ஒன் கைஸ். நெக்ஸ்ட் சம் காலேஜ் இஸ் கிளாஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது எப்படி போட்டுக்கிறேன்? சம் காலேஜ் இஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் ஒன்லி எ ஃபியூ காலேஜஸ் பெஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஒன்லி எ ஃபியூ காலேஜஸ் பெஸ்ட் அப்படின்னு என்னது? சம் காலேஜஸ் பெஸ்ட் அண்ட் சம் காலேஜஸ் நாட் பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நோ பெஸ்ட் இஸ் பேட் அப்படின்னு இருக்கு. ஸோ பெஸ்ட்டுக்கும் பேடுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வென் டயக்ராம் போட்டாச்சா? இப்போ கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வந்துடலாம். ஆல் காலேஜ் கேன் பி பெஸ்ட். கேன் பி அப்படின்னு இருக்குன்னா அதோட மீனிங் என்னதுன்னா பாசிபிளா, இட் இஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் காலேஜ் கேன் பி பெஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கைஸ் இட் இஸ் பாசிபிள்? ஏன்னா ஒன்லி எ ஃபியூ காலேஜ் இஸ் பெஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. ஒன்லி எ ஃபியூ காலேஜ்னு என்னது? சம் காலேஜ் இஸ் பெஸ்ட் அண்ட் சம் காலேஜ் இஸ் நாட் பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக காலேஜில் இருக்கிறது பெஸ்ட், சிலது பெஸ்ட்டில் இருக்கக்கூடாது. அப்போ எப்படி நம்ம ஆல் காலேஜ் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும்? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பாசிபிளானு கேட்குறாங்க. பாசிபிள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆல் காலேஜ் கேன் பி பேடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் காலேஜ் கேன் பி பேடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலேஜில் இருக்கிற எல்லாமே பேடில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் காலேஜ் ஆர் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டில் இருக்குது. பட் பெஸ்ட்டில் இருக்கிற எதுவுமே பேடில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமா? அப்போது இந்த பார்ட் கண்டிப்பாக பேடில் இருக்கக்கூடாது தானே. அப்போது எப்படி நம்ம ஆல் காலேஜை பேடுன்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ராங். புரியுதுங்களா கைஸ்? அதாவது ஒன்லி எ ஃபியூ காலேஜஸ் பெஸ்ட்னு என்னது? சம் காலேஜஸ் பெஸ்ட் அண்ட் சம் காலேஜஸ் நாட் பெஸ்ட். கரெக்டாக? அப்போ இந்த பார்ட் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டில் இருக்குது. பட் பெஸ்ட்டில் இருக்கிற எதுவுமே பேடில் இருக்கக்கூடாது. அப்போ இந்த பார்ட் கண்டிப்பாக பேடில் இருக்கக்கூடாது தானே. அப்போ ஆல் காலேஜ் பேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஓகே, நெக்ஸ்ட் சம் கிளாஸ் இஸ் நாட் பேட் அப்படிங்கிறாங்க. சம் கிளாஸ் இங்கே இருக்குது, பேட் இங்கே இருக்குது. ஸோ கிளாஸுக்கும் பேடுக்கும் எந்த சம்மந்தமுமே ஆக்சுவலாக இல்லை. ஸோ இதுக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லை ஆக்சுவலாக. ஸோ சம் கிளாஸ் இஸ் நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் சம் கிளாஸ் இஸ் நாட் பேடா அப்படிங்கிறதுலாம் நம்மளால சொல்ல முடியும். ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஓகே, நெக்ஸ்ட் ஆல் ஸ்கூல் கேன் நெவர் பி. கேன் நெவர் பி அப்படின்னா அதோடைய மீனிங் என்னதுன்னா சம் நாட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி நீங்கள் எழுதி மாற்றிக்கலாம்னா சம் கிளாஸ் or not some school or not class அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா கைஸ்? இதோட மீனிங் என்னதுன்னா ஆல் ஸ்கூல் அண்ட் நெவர் பி, கேன் நெவர் பி அப்படின்னா அதோட மீனிங் இஸ் சம் நாட்னு அர்த்தம். ஸோ சம் ஸ்கூல் ஆர் நாட் கிளாஸ் ஆன்னு கேட்டிருக்காங்க. சம் ஸ்கூல் ஆர் நாட் கிளாஸ் அப்படின்னா திஸ் டெஃபினெட்லி கரெக்ட். ஏன்னா ஒன்லி எ ஃபியூ ஸ்கூல் இஸ் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மீனிங் என்னது? சம் ஸ்கூல் ஆர் நாட் கிளாஸ் அப்படிங்கிறது அதுதான் டிஃபால்ட்டாக புரிஞ்சுக்கிறது தான். ஸோ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ இதில் ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 follows அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, இதில் ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 follows. ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஒன்லி ரியாலிட்டி இஸ் ட்ரீம். ஒன்லின்னு என்ன மீனிங்? ஒன்லி ரியாலிட்டியில் மட்டும்தான் ட்ரீம் இருக்க வேண்டும். ஸோ எப்படி போட்டுக்கலாம்? ஒன்லி ரியாலிட்டியில் மட்டும்தான் இந்த ட்ரீம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். இந்த ட்ரீம் அப்படிங்கிறது வேற எதோடையும் கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் சம் ரியாலிட்டி இஸ் பேஷன் அப்படின்னு இருக்கு. சம் ரியாலிட்டி இஸ் பேஷன். நோ லேசி இஸ் பேஷன். ஸோ லேசிக்கும் பேஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. சம் பர்சன்ஸ் ஆர் லேசி அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ சம் பர்சன்ஸ் ஆர் லேசி அப்படிங்கிறதையும் போட்டாச்சு. இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வெண்டைக்ராம் வரைஞ்சாச்சா? கன்க்ளூஷனுக்குள்ளே போயிடலாம். சம் ட்ரீம் இஸ் நாட் லேசி. சம் ட்ரீம் இஸ் நாட் லேசி அப்படிங்கிறாங்க. சம் ட்ரீம் இஸ் நாட் லேசி அப்படிங்கிறது கரெக்டா? கண்டிப்பாகவே கரெக்டா. ஏன்னா ட்ரீம் வந்து ரியாலிட்டிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், வேறு எதோடையுமே இருக்கக்கூடாது. சம்னா நான் உங்களுக்கு மீனிங் என்ன சொன்னேன்? மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் எல்லாருமே இருக்கலாம். ஸோ ட்ரீமில் இருக்கிற எதுவுமே லேசியிலே இருக்கக்கூடாது தான். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஏன்னா ட்ரீமில் இருக்கிற எதுவுமே இருக்கக்கூடாது. சம் நாட்னா மினிமம் கொஞ்சமாவது இருக்கக்கூடாது, இல்லை எல்லாமே இல்லைனாலும் அது கரெக்டு தான் சொன்னாங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பர்சன்ஸ் ஆர் நாட்
பேஷன் அப்படிங்கிறாங்க. சம் பர்சன்ஸ் அப்படிங்கிறது இந்த பார்ட் கரெக்ட் தானே கைஸ்? இந்த பார்ட் பேஷனில் இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. லேசியில் இருக்கிற எதுவுமே பேஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பார்ட்டும் கண்டிப்பாக பேஷனில் இருக்காது தானே? அப்போ சம் பர்சன்ஸ் ஆர் நாட் பேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆல் ரியாலிட்டி கேன் பி பேஷன். கேன் பி அப்படின்னா இட் இஸ் பாசிபிளா அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? ஆல் ரியாலிட்டி கேன் பி பேஷன். ஆல் ரியாலிட்டி கேன் பி பேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எப்படி வரணும்? இந்த பேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கணும். கரெக்ட் தானே கைஸ்? இந்த இடத்துல பேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம ஆல் ரியாலிட்டி ஒரு பேஷன்னு சொல்ல முடியும். பட் அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இப்போது இந்த மாதிரி நான் போட்டேன்னா ஆல் ட்ரீம் ஆர் பேஷன்னு என்னால் சொல்ல முடியும் தானே? பட் ட்ரீம் அப்படிங்கிறது ரியாலிட்டி கூட மட்டும்தான் கனெக்ஷனில் இருக்கணுமே தவிர வேறு எதோடையுமே கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. கரெக்டாக? பட் இந்த மாதிரி ஆல் ரியாலிட்டி ஆர் பேஷன் பாசிபிளாக நம்ம ஒரு டயக்ராம் போட்டோம்னாலே ட்ரீமுக்கும் பேஷனுக்கும் கனெக்ஷன் வந்துடுது. பட் வந்துடக்கூடாது. ஏன்னா ட்ரீம் ஒன்லி ரியாலிட்டி இஸ் ட்ரீம். ட்ரீம் அப்படிங்கிறது ரியாலிட்டியில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதோடையுமே இருக்கக்கூடாது. ஸோ ஆல் ரியாலிட்டி கேன் பி பேஷன் அப்படிங்கிறது நாட் அட் ஆல் பாசிபிள். அது நம்ம போட்டோம் அப்படின்னா பேஷனுக்கும் ட்ரீமுக்கும் கனெக்ஷன் வந்துடும். ஸோ அது போடக்கூடாது, ஸ்டேட்மெண்ட்டை வயலேட் பண்ணுது. ஸோ தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் சம் பர்சன்ஸ் ஆர் நாட் லேசி அப்படிங்கிறாங்க. ஓகே, சம் பர்சன்ஸ் ஆர் ஓகே கைஸ், சம் ட்ரீம் இஸ் நாட் லேசின்னு இருக்கா? ஓகே கைஸ், ஆக்சுவலாக நம்ம ஃபோர்த் கன்க்ளூஷனை தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். சம் பர்சன்ஸ் ஆர் நாட் லேசி, திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? பட் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தான் நம்ம தப்பாக பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனுக்குள்ளே இப்போ போகலாம். சம் ட்ரீம் இஸ் நாட் லேசி அப்படிங்கிறாங்க. ஓகே, சம் ட்ரீம் இஸ் நாட் லேசி நம்ம பார்த்தாச்சு. ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வரலாமே. சம் பர்சன் ஆர் ஓகே இது பார்க்கல கைஸ், சாரி. சம் பர்சன்ஸ் ஆர் நாட் லேசி. சம் பர்சன்ஸ் அப்படிங்கிறது இது. சம் பர்சன்ஸ் ஆர் நாட் லேசின்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா சம் பர்சன்ஸ் ஆர் லேசின்னு கொடுத்துருக்காங்களே தவிர பர்சன்ஸில் இருக்கிற சிலது லேசியில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ திஸ் ஒன்று சொல்லலாம். புரியுதுங்களா? சம் பர்சன்ஸ் ஆர் லேசின்னு நம்மளால சொல்ல முடியும். பட் பர்சன்ஸில் இருக்கிற சிலது லேசியில் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 follows. 1 and 2 follows அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இந்த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ கைஸ். ஓகே, சம் ஏன்ஷியன்ட் ஆர் எபிக் அப்படின்னு இருக்கு. சம் ஏன்ஷியன்ட் ஆர் epic. Next, some epic or fight. Some epic or fight. No fight is small. No fight is small. ஓகேங்களா? இப்போ வென் டயக்ராம் போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். ஆல் ஸ்மால் கேன் பி எப்பிக். கேன் பின்னா என்னது? இட் இஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் ஸ்மால் கேன் பி எப்பிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் ஸ்மால் கேன் பி எப்பிக் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஸ்மாலை போட்டுக்கணும். கரெக்ட் தானே கைஸ்? சாரி கைஸ், இந்த இடத்துல ஸ்மால் அப்படிங்கிறது வரணும். அப்போ தான் நம்ம ஆல் ஸ்மால் ஆர் எப்பிக் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இந்த இடத்துல வரும்போது ஃபைட்டுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு நம்மளால் மார்க் பண்ண முடியுமா? முடியும் தானே கைஸ்? ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது? சம் ஏன்ஷியன்ட் ஆர் எப்பிக் ஓகே, சம் எப்பிக் ஆர் ஃபைட் ஓகே, நோ ஃபைட் இஸ் ஸ்மால் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆல் ஸ்மால் இந்த இடத்துல நான் ஸ்மாலை போட்டுக்கிட்டேனாலும் ஸ்மாலுக்கும் ஃபைட்டுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு என்னால் மார்க் பண்ண முடியுமா? முடியும் தான். ஸோ இது பாசிபிளான்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் பாசிபிள். எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அது வயலேட் பண்ணல. ஸோ இது வந்து பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஆல் எபிக் கேன் நெவர் பி. கேன் நெவர் பின்னு என்னன்னு சொன்னேன்? சம் நாட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது எப்படி ரீரைட் பண்ணிக்கணும்? சம் எபிக் ஆர் நாட் ஸ்மாலா அப்படின்னு கேட்குறாங்க. சம் எபிக் ஆர் நாட் ஸ்மால். சம் எபிக் ஆர் நாட் ஸ்மால் அப்படின்னு கேட்டாங்கன்னா சம் எபிக் அப்படிங்கிறது இந்த பார்ட். ஃபைட்டில் இருக்கிற எதுவுமே ஸ்மாலில் இருக்கக்கூடாதுன்னா அப்போ இந்த பாட்டு ஸ்மாலில் இருக்கக்கூடாது தானே? அப்போ சம் எபிக் ஆர் நாட் ஸ்மால் அப்படிங்கிறது திஸ் ஒன் இஸ் கண்டிப்பாகவே கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 follows. அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். ஸோ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எய்தர் ஆர் கன்க்ளூஷன், நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி, நாட் அ பாசிபிலிட்டி, இந்த மாதிரிலாம் சில டைப்ஸ் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு இதோட நம்ம சிலாஜிசம் வீடியோ அதோட முடியும் கைஸ். ஓகே ஓகே கைஸ், மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.